Hi guys, welcome to Quick Throw. I'm man of my world. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஆல்ரெடி ஜாவா சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இதுல இன்னைக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டாபிக்ல இன்னொரு ஆக்சுவலா ஒரு மெத்தட் டைப் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹெராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து ஹெராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, அதோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லாம் இருக்கு guys. லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளாஸ் ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்கும். அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சைல்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஏன்றது பேரண்ட் அண்ட் ஒரு பேரண்ட்டுக்கு 2 சைல்டு இருக்கலாம்ல. ஸோ அது வந்து கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சி. ஸோ இங்கே 2 பேராலையுமே என்ன பண்ண முடியும்னா கிளாஸ் ஏவோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆட்ரிபியூட்ஸ் அக்சஸ் பண்ண முடியும். பட் ஏவோட ஒரு பியோட ஆட்ரிபியூட்ஸோ சியோட ஆட்ரிபியூட்ஸ் அந்த இதையும் அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். லைக் ப்ரோக்ராமிங் வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நியூ ஃபைலுக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னா லைக் ஹெராரிக்கலுக்காக HEREN மட்டும் சும்மா வச்சுருக்கேன், ஜாவா அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் அந்த பேரண்ட் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். லைக் அதுக்கு என்ன நேம் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஏ. ஸோ உங்களுக்கு லைட்டாக புரியணுன்றதுக்காக நான் பேரண்ட் ஏன்னு வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஓகே, பேரண்ட் ஏலாம் வைக்க வேணாம். ஸோ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் கிளாஸ் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள், ஐ மீன் ஒரு கிளாஸு, சாரி கைஸ். நெக்ஸ்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பப்ளிக் நான் ஸ்டாட்டிக் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த மெத்தடுக்கு நேம் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரண்ட், PARENT பேரண்ட் அப்படின்னு நான் நேம் வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ அந்த பேரண்ட்டுக்கு நான் என்ன உள்ள கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் system system.out.println அப்படின்னு கொடுத்துட்டு hi I am parent class அப்படின்னு சொல்கிறேன் guys. ஓகே and parent class அப்படின்னு வந்துருச்சு. அண்ட் அகெயின் நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணணுமா? ஓகே, இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் அந்த கிளாஸ்க்கு என்ன நேம் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பி அப்படின்னு நான் நேம் வைக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏவோட சைல்டு. ஸோ இட் இன்ஹெரிட்டட்ஸ் ஃப்ரம் கிளாஸ் ஏ. ஸோ கிளாஸ் பின்றது பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட் ஃப்ரம் கிளாஸ் ஏ. ஸோ அதனால் எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு கொடுத்து கிளாஸ் ஏ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா PBLIC பப்ளிக் வாய்ட் ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் தான். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா CHILD சைல்டு 1. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு சைல்டு, ஸோ அதனால் சைல்டு 1 நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இவங்களுக்கு வந்து இதை அப்படி காப்பி பண்ணிப்போம், Control C and Control V. So I am in okay, first child CHILD first child of class A அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். லைக் அது வந்து ஒரு பப்ளிக் கிளாஸாக வச்சுக்கலாம். ஸோ பப்ளிக் கிளாஸ் CLASS பப்ளிக் கிளாஸ் C அப்படின்னு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் ஒன்ஸ் இங்கே CLASS ஸோ பப்ளிக் கிளாஸ் அண்ட் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் C அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எதோட இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கிளாஸ் ஏ இருக்குல்ல கைஸ். ஸோ இதுவும் கிளாஸ் ஏவோட ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் நான் சொல்கிறேன். அண்ட் இவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை அப்படி காப்பி பண்ணிப்போம், Control C அண்ட் Control V for paste. அண்ட் இவங்க வந்து ஒரு சைல்டு 2. ஸோ இவங்க வந்து செகண்ட் சைல்டு. யாரோட செகண்ட் சைல்டுனா சைல்டு ஐ மீன் கிளாஸ் ஏவோட இவங்க செகண்ட் சைல்டு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு சைல்டு இருக்கா, அதை அப்படியே மாற்றிடுவோம். லைக் இங்கே வந்து ஹாயில் வேணால் ஹாய் எடுத்துருவோம். இங்கே வந்து 2-3 ஸ்பேஸ் இருக்கா. ஓகே, ஹாய் ஆமன் SECOND செகண்ட் சைல்டு ஆஃப் கிளாஸ் ஏ கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்குள்ளேயே வந்து நான் ஒரு மெயின் மெத்தடையும் கிரியேட் பண்ணிக்கிறேங்க. லைக் மெயின் மெத்தட் அண்ட் இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ ஐ நீட் டு கிரியேட் an ஆப்ஜெக்ட். ஸோ என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பியோட ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். obj1 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அண்ட் நியூ பண்ணி கொடுக்குறேன். அண்ட் அகெயின் கிளாஸ் பி கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் சி இருக்குல்ல கைஸ், ஸோ அதுக்கும் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோல் சி, ஜஸ்ட் இங்கே இருக்க அந்த பி எல்லாம் சிக்கு மாற்றுங்க. அண்ட் நான் அந்த ஆப்ஜெக்ட் 2ன்னு இதை வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதே வந்து சிக்கு மாற்றிக்கிறேன் கைஸ். ஓகே, இதில் வந்து கேப் சியில் இருக்கணும். கேப் சி. ஸோ இப்போ என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாஸ் ஏன்ற இந்த கிளாஸ் பின்ற ஆப்ஜெக்ட் அந்த கிளாஸ் சின்ற ஆப்ஜெக்ட் இது ரெண்டுத்தாலையும் வந்து பேரண்ட் கிளாஸ் அதாவது கிளாஸ் ஏ அக்சஸ் பண்ண முடியும் கைஸ். ஸோ இதுதான் வந்து ஹெராரிக்கல். நான் வந்து வேணா உங்களுக்கு லைக் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். லைக் obj1 டாட் மேலே என்ன இருந்துச்சு, பேரண்ட்னு இருந்துச்சா, பேரண்ட் PARENT பேரண்ட் அண்ட் 1 அப்படி அதாவது சாப்பிடாத லைக் பேரண்டோட முடிஞ்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஆப்ஜெக்ட். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் 2 யூஸ் பண்ணி பேரண்ட் கிளாஸை கால் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா நம்ம இன்னும் ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா herald.javaன்னு இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. பிகாஸ் ஒரு பப்ளிக் கிளாஸோட அண்ட் அந்த பப்ளிக் கிளாஸ்க்குள்ளே மெயின் மெத்தட் இருக்குது தெரியுமா. ஸோ அந்த மெத்தடோட அந்த கிளாஸோட நேம் தான் எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைலுக்கு கொடுத்துருக்கணும் நம்ம. ஸோ இங்கே சேஞ்ச் ஃபைல் நேம். ஸோ ரீநேம் பண்ணணும். ரீநேமுக்கு போயிடுறேன். போயிட்டு என்னென்னு ரீநேம் பண்ணோம்னா இப்போ கிளாஸ் சி அப்படின்றது தான் நம்ம இப்போ ரீநேம் பண்ண வேண்டியது. இப்போ எந்த எரரும் இல்லாமல் கன்ஃபார்ம் ரன் ஆகும். ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜாவா சி அப்படின்னு கொடுத்துட்டு கிளாஸ் சி டாட் ஜாவா அப்படி சொல்லி கம்பைல் பண்ண சொல்கிறேன். கம்பைல் அடிச்சு சரி ஸ்லைட்டாக சொல்லி கொடுத்துட்டு வேற ஒன்றும் இல்லை. அண்ட் அகெயின் ஜாவா கிளாஸ் சி அப்படின்றத நான் ரன் பண்ண சொன்னால் ஹாய் எம்என் பேரண்ட் கிளாஸ், ஹாய் எம்என் பேரண்ட் கிளாஸ். ஸோ நம்மளோட அந்த 2 சைல்டு கிளாஸை யூஸ் பண்ணி நம்மளோட மெயின் பேரண்ட் கிளாஸையும் அக்சஸ் பண்ண முடியுது. பட் மெயின் பேரண்ட் கிளாஸை சைல்டு கிளாஸ் அக்சஸ் பண்ண முடியாது. மேபி சில கண்டிஷன் அக்சஸ் பண்ணுற மாதிரி வரலாம், வராமல் போகலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அதுக்கு தனியாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறேன் கைஸ். அண்ட் அவ்வளோதான் கைஸ். ஸோ அந்த ஹெராரிக்கலாக தான் இங்கே வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அச்சீவ் பண்ணியிருக்கோம். லைக் கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏவோட சைல்டில் நான் கொண்டு வந்திருக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஹெராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அண்ட் கிளாஸ் பி கிளாஸ் சியோடது வந்து கிளாஸ் அவங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. லைக் கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பி அவங்களோட மெத்தட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் அவங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அவங்க பேரண்டோட கிளாஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் அவங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும் கைஸ். ஓகே, அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.